இறங்குது, முழுமையா இறங்குது. அது 100% பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்குச்சுன்னா உங்களால நிக்கவே முடியாது. ஆவியுடைய வல்லமை 100% இறங்குச்சு, நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. எங்கெல்லாம் வேதத்துல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை முழுமையா இறங்குச்சோ அங்கெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் செத்தவனை போல விழுந்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். என்னாச்சு? அங்க வேலையே இல்லை, மாம்சத்துக்கு வேலையே இல்லை. ஐ சரண்டரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. செத்தவனை போல விழுந்திருக்கிறார். 100% கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. மகிமையின் மேல் மகிமை என் மேல் இறங்குது. இறங்கும் என்ன ஆகும்? அவருடைய மகிமை இறங்கும் போது தேங்க்யூ ஜீசஸ், உங்கள் கண்கள் திறக்கப்படும், அவருடைய மகிமையை பார்க்கிறீர்கள். பிரகாசமான மனக்கண்ணை கர்த்தர் உங்களுக்கு தராரு. தீர்க்க தரிசன பார்வை உங்களுக்கு கிடைக்குது. தீர்க்க தரிசனமான வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்.